போகிறேன்னா வந்து ஒரு வால் டெக்கர் தான். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே இது தான். ஸோ இந்த எல்லா மெட்டீரியல்ஸையும் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இது வந்து என் சிஸ்டரோட திங்ஸ் இங்கே இருக்கிறது. ஸோ இதில் என்னென்ன பண்ண போகிறேன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ரிங் சைஸ்க்கு ஒரு பேப்பர் கட் பண்ணிக்கலாம். பேப்பருங்கிறது நான் வந்து இந்த பத்திரிக்கையோட கவர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன், இன்விடேஷன் கார்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, நம்ம இந்த பேப்பரில் வந்து ஒரு ஏதாவது நம்ம இது அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிங் எடுத்துக்கலாமா இல்லை இந்த பேப்பர் எடுத்துக்கலாமான்னு டவுட். ஸோ இந்த பேப்பர் கார்டை எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து நான் ஒரு கிராஃப்ட் கிட் ஃபஸ்ட்டு வாங்கினேன் 300 ருபீஸ்க்கு. மீஷோவில் தான் வாங்கினேன், பட் இது வந்து வேறு ஸ்டிக்கர். ஸோ அண்ட் வந்து அதை நான் ஒரு வீடியோவை எடுத்தேன், அதை அப்லோட் பண்ணல. ஸோ இப்போ இதை வச்சு நான் பண்ணுறதை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதில் இருக்கிற முக்கால்வாசி ஐட்டம் கிராஃப்ட் கிட் இது. ஸோ இது 3 ரோப்பில் நான் வந்து ஒரு ரோப் வந்து ஏதாவது செலக்ட் பண்ணணும். இதில் எது செலக்ட் பண்ணுறதுன்னு தான் டவுட்டாக இருக்குது. ஐ திங்க் இந்த பர்பிள் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் சுற்றிலும் இருக்கிற பேப்பர் ரிமூவ் பண்ணிட்டு இந்த பேப்பர் மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க, ஸ்டிக்கரை. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ரோப் எடுத்துகிட்டு இதை சுற்றிலும் ஃபிட் பண்ணி பார்க்கலாம். இதுவே ஃபுல்லாக ஃபிட் பண்ணிடலாமான்னு தெரில. ஸோ இந்த கார்ட்ஸ் எல்லாத்தையும் வெளில இந்த ஃபெதர் எல்லாத்தையும் எடுத்துடலாம். நீங்கள் இது இல்லைனா பீகாக் ஃபெதருமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என் ஓன் ஐடியா. ஸோ இந்த ஃபெதர் எல்லாத்தையும் நான் வச்சு பார்க்குறேன். நீங்களுமே இந்த மாதிரி பண்ணுங்கள். சும்மா ஒரு காமனான ஆர்டர். அக்கா இப்போது அடுத்தது இந்த பிங்க், இங்கே ஆரஞ்ச், ஒயிட். ஐ திங்க் இதை ஃபுல்லாக கண்டினியூஸாகவே வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ பக்கத்தில் இதை இப்படி கண்டினியூஸாக வைங்க. இல்லைனா இதுக்கு பதிலாக ஐஸ்டிக், பிளெயின் ஐஸ்டிக் கலர் பண்ணி வைக்கலாம். இல்லை கலர் ஐஸ்டிக் ஆர் பிளெயின் ஐஸ்டிக், இந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சம் விரிச்சு விடுங்க. இட் லுக்ஸ் பியூட்டிஃபுல். இந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபிட் பண்ணுறது பண்ணி முடிச்சுட்டு இதோட அந்த நூல்லாம் ப்ளூ கலரோட நூல் அதெல்லாம் இங்கே விழுகுது. நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ எல்லா ஃபெதரையும் நான் ஃபிட் பண்ணி முடித்தாலும் எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபெதர் தேவைப்படுது. அது இல்லாமல் நான் கீழே தொங்க விடவும் எனக்கு ஃபெதர்ஸ் தான் தேவை. அதனால கீழே தொங்க விடுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபெதர்ஸ் வந்து இந்த லைட் ப்ளூ ரெண்டும், இந்த ஆரஞ்ச் தான் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த பிங்க், இட் லுக்ஸ் ப்ரிட்டி. இந்த 3 கலர் தான் யூஸ் பண்ணுறேன். இது இல்லாமல் எப்படியாவது இதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது அட்டாச்சிங்க்கு நம்ம கம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிக்ஸில் வந்து கம் யூஸ் பண்ணிட்டு, அண்ட் இது வந்து நான் வெளில போயிருந்தப்போ வாங்கினேன். இது வந்து பென்னு பார்த்தீங்களா, குட்டியான பென். இது அப்படியே நான் லாக் பண்ணி வச்சிடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். டோட்டலாக இதில் வந்து எத்தனை ஃபெதர் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 ஃபெதர்ஸ் இருக்குது. இந்த 13க்கும் நம்ம கரெக்டான ஸ்பாட்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4 பார்ட்ஸ், 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இந்த கிளாக் டைம் வைஸ் வச்சுக்கலாம். 12 தான் அப்படியே வருது. ஸோ வந்து எக்ஸஸ் நம்ம ஒன்று வெளில எடுத்துடலாம். அது என்னங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம். அது ஆரஞ்சு அதிகமாக இருக்குது. ஸோ இதில் 1 மட்டும் ஒரு மாதிரி இருக்குது, இதை எடுத்துடலாம். இப்போ இந்த 12 இதுக்கு நம்ம அட்டாச் பண்ணிடலாம். ஒரு ஆரஞ்சு கலர் ஹியர், another pink, then green. ஆர்டர் நான் எதுவுமே ப்ரீ பிளான் பண்ணல, அதுவாக வச்சிட்ருக்கேன். டவுன் பிங்க், ஏன்னா அங்கே வந்து ஆல்ரெடி லைட் பிங்க் இருக்குது. அப்படி கம் 10 நான் வந்து சும்மா ஒரு மார்க்கிங் பாயிண்ட்டுக்காக தான் பண்ணேன். 10லனா நம்ம திருப்பி கூட கம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எல்லோ, நியோ பிங்க். இது வந்து ஆக்சுவலி டார்க் பிங்க். ஸோ இங்கே இந்த ஆரஞ்சு பக்கத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 டார்க் பிங்க் இருந்தது. இந்த இது ஷியர் எதுவும் ஸ்டார்ட்டாக இருக்கோ அதெல்லாம் ஈஸியாக ஒட்டிக்குது. இது இங்கே வச்சா அதுதான், பட் இங்கே வச்சா 2 இது டிஃப்ரென்ஸ், இங்கே 2 டிஃப்ரென்ஸ். ஸோ இட்ஸ் ஓகே. இங்கே வச்சுட்டு
பட் இங்கே சேம் கலர் பேட்டர்ன், அதனால் லெட்ஸ் ஸ்டிக் இட் ஓவர் ஹியர். அண்ட் இங்கே திருப்பி கொஞ்சம் கம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த கம் யூஸ் பண்ணும்போது எனக்குமே டவுட் தான், மூடியை கழட்டிட்டு யூஸ் பண்ணுமா எப்படின்ட்டு. அப்புறம் தான் நானே கற்றுக்கிட்டேன். புல் வித் புஷ் இட் ஸ்டிக் இட், அந்த ஆடோட இது அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. எப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் ஒட்டி முடிச்சுட்டு நான் காட்டுறேன். தட் மீன் இது வந்து இப்படி க்ளோஸில் இருக்குல்ல, இதை வந்து வெளில புல் பண்ணிட்டு அப்படியே கம் இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா அது புஷ்ஷு, அப்புறம் புல்லட், அப்புறம் புஷ்ஷுட்னா அவ்வளோதான். அப்படி தான் நினைக்கிறேன் நானும், எனக்கு அது கன்ஃபார்மாக தெரில. அண்ட் ஒரு ஒயிட் புல்லட்னா அதை மூடி ஓப்பன் பண்ணணும், புஷ்ஷிட்னா கம்மை வெளில வர வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்டிக்கிட்னா அந்த கம் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணணும். அண்ட் இந்த பிங்க்கை இந்த இடத்துல கவர் பண்ணிட்டு இந்த பார்ட்டில் நம்ம வந்து ப்ளூ ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான். பட் எங்கெல்லாம் கழுடுதோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கம் மட்டும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுக்கு மட்டும் நான் எக்ஸஸ் கம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஆரஞ்சுக்கும் இது ரெண்டுக்கும் நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். நீங்கள் இதை அப்படி திருப்பி க்ளோஸ் பண்ணலாம்னு ட்ரை பண்ணும்போது வெளில எக்ஸஸாக சில கம் வரும், அதையுமே நீங்கள் ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ண வேறு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கலாம் கேட்கக்கூடாது. சும்மா ஸ்டிக்கிங்க்கு தான் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். இப்போ இதை நம்ம இப்படி டர்னில் வச்சுக்கிட்டிங்கன்னு நல்லா இருக்கும். எல்லாமே சைஸ் ஈவனாக இருக்கணுங்கிறதுனால கொஞ்சம் ஏதாவது பண்ணணும். அப்படி ஈவனாக இல்லைன்னாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. இப்போது இது இப்படி பேக்வேர்டில் பார்க்க உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அண்ட் திஸ் இஸ் த அவுட்புட் ஃபார் திஸ். இப்போது இது எக்ஸஸாக இருக்கிற இந்த இது வந்து நம்ம 4ஆக கூட ஃபிட் பண்ணிக்கலாம். இப்படி இது 4ஐயும் பேர் பண்ணி. அப்படின்னா இந்த இடத்துல இங்கே பாருங்கள் கண்டினியூஸாக 2 பிங்க் வருது. ஸோ லைட் பிங்க் இருக்கட்டும், டார்க் பிங்க்கை இதுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் லெட்ஸ் ஃபிட் திஸ் லைட் ப்ளூ ஓவர் ஹியர். திருப்பி ஓட்டுறவங்க அதனால அந்த ப்ளூக்கு பதிலாக பிங்க் எடுத்துட்டேன். ப்ளூக்கும் கொஞ்சம் கம் ஆட் பண்ணிட்டு ரெண்டையும் ஸ்டிக் பண்ணிடலாம். எது டாப் எது பாட்டம்னு தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுட்டு ஸ்டிக் பண்ணுங்கள். இந்த 4 ஃபெதரையும் நம்ம வந்து இப்போ த்ரெட்டில் ஸ்டிக் பண்ணிடலாம். அதுக்குள்ளே இது ட்ரை ஆகட்டும். ஸ்டிக்கிங்கிறத விட நம்ம நாட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்படி பிடிச்சிட்டு இந்த டாப்பை மட்டும் இப்படி த்ரெட்டில் வந்து நாட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட லென்த், கார்னர் ரெண்டும் ஷார்ட்டாகவும் மிடில் இருக்கிற ரெண்டும் இதாகவும் வச்சு நம்ம அதில் பின்னாடி ஸ்டிக் பண்ணிக்கலாம், இல்லை டேப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இப்படி இது நாட் பண்ணிக்கோங்க. என் கையில் லைட்டாக கம் இருக்குது, அதனால் அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒட்டுது. அண்ட் ஃபர்ஸ்ட் இது நான் ட்ரீம் கேட்சன்னு நினச்சேன். தட் மீன் இது வந்து நானாக தான் ஓனாக க்ரியேட் பண்ண மாடல். ஏன்னா இந்த மாதிரி ஃபெதர்ஸ் கீழே தொங்கும் போது இட் லுக்ஸ் ப்ரிட்டி. அண்ட் இப்படி தொங்குற ஃபெதர்ஸ் வந்து இப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஓப்பன் இதாக இருக்கணும். அதுக்கு நான் வந்து இப்படி விரிச்சு விட்டுக்கிறேன். கம் இல்லாமல் பண்ணேன் கையில், ஏன்னா இப்படி இருந்ததுன்னா ஒட்டிக்கும். இப்படி பண்ணும் போது இது இப்படி விரிஞ்சிருதா, இது ஆல்ரெடி விரிஞ்சதாக இருக்குது. அண்ட் திஸ் ஒன் இதுக்கு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நீங்கள் பீகாக் ஃபெதர் யூஸ் பண்ணலாம். கீழே தொங்குறதுக்கு வேணால் இந்த மாதிரி கலர் ஃபெதர்ஸ், இல்லைனா அதுக்குமே பீகாக் ஃபெதர் யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி சுற்றிலாம் ஓட்டுறதுக்கு பீகாக் ஃபெதர் கேப்பே எல்லாம் ஓட்டினீங்கன்னா அழகாக இருக்கும். இந்த மாதிரி கேப் விட்டாலுமே வந்து அழகாக இருக்கும், ஏன்னா வந்து அதுக்கு அவ்வளோன்னு பெருசாக இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸில் ஓட்டினாலுமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து 12 கவுண்ட் எடுத்துக்கலாம் ஃப்ளாக் டைம். ஏன்னா நான் ஏன் அந்த கவுண்ட் எடுத்தேன்னா, ஆக்சுவலி எனக்கு அப்போவுமே ஒரு தான் நான் ஏன் அந்த கவுண்ட் எடுத்தேங்கிற இது வந்து நான் சொல்கிறேன். பிகாஸ் வந்து 13 ஓட்டணும்னா அது வந்து ஈவென்ட் டைம் இது இருக்கணுங்கிறனால அந்த கிளாக் டைம் இதில் ஓட்டினா. அண்ட் இதை வந்து கட் பண்ணிட்டு எல்லாமே இதே மாதிரி நான் வந்து இந்த மாதிரி நாட் பண்ணி காட்டுறேன். இப்போ இது 4மே வந்து இந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு டாப் ரோப்பையும் எடுத்து ஒன்றோட ஒன்று வச்சுக்கலாம். இது அப்படியேவும் அதில் நம்ம ஸ்டிக் பண்ணலாம். நான் ஒன்றா ஸ்டிக் பண்ணணும்னு நினச்சேன், அப்புறம் தான் இப்போ உங்களுக்கு வச்சு மெஷரிங் காட்டும் போது எனக்கு ஞாபகம் வருது அப்படியேவும் ஸ்டிக் பண்ணிக்கலான்ட்டு. அண்ட் இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஹைட்டில் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அதை நான் ஏன் செப்பரேட்டாக பண்ணால், நீங்கள் நார்மலாக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்.
ஜாயின் பண்ணிக்கலாம். செப்பரேட்டாக பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீட்டாக தெரியும். அதனால இதை திருப்பி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஐ டேக் திஸ் பிங்க் பிகாஸ் இட்ஸ் மோர் லாங்கர் அண்ட் அதோட ஹைட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். இப்போ இதை பேக் சைடில் வச்சு க்ளூ ஸ்டிக் பண்ணலாம், டேப்புமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போதைக்கு க்ளூ இப்போ தான் ஞாபகம் வருது, டபுள் சைட் டேப் என்கிட்ட இருக்குது. ஸோ டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். இந்த அளவு டபுள் சைட் டேப் நான் கட் பண்ணிட்டு அதை வந்து நான் 4ஆக கட் பண்ண போகிறேன். பிகாஸ் இது எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும்ல. இப்போ இது நாளையும் நான் டேப் போட்டு ஒட்டிட்டு காட்டுறேன். இப்போ இது நாளையும் இப்படி ஸ்டிக் பண்ணிட்டு அது ரிமூவ் ஆகக்கூடாதுன்னு மேலே இன்னொரு டபுள் சைட் டேப் போடலாம். இந்த மாதிரி மேலேயும் ஒட்டிட்டு அந்த இதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த எல்லோ கலரில் மேலே இந்த ஷீட்டை எடுத்து விட்டுட்டு இது மேலே ஆக்சுவலி இன்னொரு இது ஒட்டிடலாம்னு தோணுச்சு. அப்படியே ஒயிட் ஷீட், ஸோ 2 சைடு பார்த்தாலும் நீட்டாக இருக்கும். ஸோ அந்த ஒயிட் ஷீட்டையுமே இப்போ நான் கட் பண்ணி ஒட்ட போகிறேன். ஆல்ரெடி இங்கே எல்லாமே ஓப்பனில் இருக்குங்கிற ரீசன்னால் நான் இந்த இடத்துல ஒன்று இங்கே ஒன்று ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு இந்த இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல இன்னொரு கார்டு ஒட்டலாம். இன்னொரு கார்டு நான் இனி தான் கட் பண்ணணும். ஆல்ரெடி நான் கட் பண்ண சைஸ் இது மேலே வச்சு கட் பண்ணிக்கலாம். இது என் தங்கச்சியும் ஒட்ட போகிறா. ஒட்டி முடிச்சிட்டேன் சொல்லுவேன் தங்கச்சி. இப்போ ஒட்டி முடிச்சிட்டா. அண்ட் இந்த ரிங்கு அவ்வளோது தான். அண்ட் இதை வந்து பர்ஃபெக்டாக போட்டிட்டு காட்டுறேன். யார் ஃபேமிலிஸ் அண்ட் இப்போ வந்து இந்த மாதிரி வளையத்தையும் ஒட்டியாச்சு. அந்த வளையம் நான் அதுக்கு தான் வேணும்னு நினச்சேன். கடைசியில் அந்த வளையமே இல்லாமல் செஞ்சேன். இந்த டபுள் சைட் டேப்பில் இந்த மாதிரி பாம்பாம் ஸ்டிக்லேருந்து அந்த பாம்பாம் எடுத்துகிட்டு அதை வந்து இதோட பேக் சைடு ஒட்டிடலாம். நான் ஒட்டுறேன் சொல்லு. இப்போ என் தங்கச்சி தான் அதையும் ஒட்ட போகிறா. இப்போ இந்த இது எல்லாத்தையும் நான் பர்ஃபெக்டாக எடுத்து விட்டுடணும். அது பர்ஃபெக்டாக பண்ணலாம். அது நான் டபுள் சைட் டேப்பில் தான் அந்த பாம்பாம் எல்லாத்தையும் சுற்றினேன். அண்ட் வந்து இது இப்படி நான் ஒன்றா லேயராக எடுத்து விட்டுருக்கலாம். இப்போ அந்த பாம்பாம் இதை வந்து இங்கே ஒட்டணும். ஆக்சுவலி அது உள்ளே ஒட்டியிருக்கலாம். ஒட்டிட்டு மேலே இந்த கார்டு ஒட்டியிருக்கலாம். ஸோ இதையும் இப்படி அன்லாக் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டிக்குள்ளேயே நான் ஒட்டியிருக்கேன். அது இதுக்குள்ளே ஒட்டு. அப்புறம் என்னோடய சிஸ்டரோட யூடியூப் சேனலுக்கும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களோட யூடியூப் சேனல் பேர் அவங்களே சொல்லுவாங்க. என்னோட யூடியூப் சேனல் பேர் பூஜா சாட். ஒரு மிஸ்டேக் இதில் அது என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்களான்னு சொல்லுங்கள். அது ஒன்றும் கிடையாது. இது வந்து நாங்கள் சைடில் ஒட்டியிருக்கலாம். மிஸ்டேக் சைடில் 2 சைட்லையும் நான் ஒட்டியிருக்கலாம். இதுக்கு சைடில் ஒட்டியாச்சா. இப்போ வந்து இந்த இடத்துல ஃபெதர் ஸ்டிக் அழகாக தோணுது. இப்போ இதுவும் தோணும் போது இட் இஸ் பியூட்டிஃபுல். இன்னொரு சைடுமே நான் இதே மாதிரி பண்ணி ஒட்டிட்டு காட்டுறோம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நிறைய இது ரவுண்டான பீட்ஸ் ஒட்டிட்டு அடுத்தது ரிங்கை ஒட்டலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த மாதிரி பீட்ஸ் தான் கலர் கலராக. அண்ட் இதுதான் கைஸ் இதோட ஃபைனல் அவுட்புட். டாடா பை பாய்.